செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். விறுவிறுப்பாக நடைபெற்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 80% மேல் வாக்குகள் பதிவு. வருகின்ற 13ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. ஊரக பகுதிகளிலும் மக்களுடன் முதல்வர் திட்டம். தருமபுரியில் நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மக்களவைத் தேர்தல் தோல்வி தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளுடன் ஆலோசனை. துரோகிகள் அதிகம் பேர் இருப்பதால் அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என நிர்வாகிகளை வலியுறுத்தியதாக தகவல். பொறியியல் கலந்தாய்வு வரும் 22ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 3ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தரவரிசை பட்டியலில் செங்கல்பட்டு மாணவி தோஷிதா முதலிடம். நீட் தேர்வு ஆள்மாறாட்ட மோசடி வழக்கில் தேசிய தேர்வு முகமைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். தேசிய தேர்வு முகமை அலுவலர்களின் வீடு அலுவலகங்களில் சோதனை நடத்த உத்தரவிட நேரிடும் எனவும் எச்சரிக்கை. சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆணி திருமஞ்சன விழாவை ஒட்டி கனக சபையில் ஏறி பக்தர்கள் சாமி தரிசனம். உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து அறநிலையத்துறை நடவடிக்கை. தலித் என்பதால் ஒன்றிய அமைச்சர் பதவி மறுக்கப்பட்டதாக பாஜக எம்பி பரபரப்பு புகார். உயர் சாதியினருக்கு மட்டும் ஒன்றிய அமைச்சரவையில் முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு முழுவதும் 1500 சவரன் நகைகள் கொள்ளையடித்த கொள்ளையன் கோவையில் கைது. கொள்ளையடித்த பணத்தை வைத்து விருதுநகரில் 4 கோடி ரூபாய்க்கு நூற்பாலை வாங்கியதும் கண்டுபிடிப்பு. பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி உள்ளிட்ட காரணங்களால் 7 ஆண்டுகளில் 1,60,00,000 பேர் வேலை இழப்பு. 63 லட்சம் சிறு குறு நிறுவனங்கள் மூடப்பட்டதாகவும் அதிர்ச்சி தகவல். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது T20 போட்டியில் 23 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி. 2 போட்டிகள் எஞ்சியுள்ள நிலையில் இந்திய அணி 2-1 என்ற கணக்கில் தொடரில் முன்னிலை. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்து முடிந்துள்ளது. மாலை 6 மணி நிலவரப்படி 80% மேல் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி மறைவை அடுத்து அங்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. தேர்தலில் 29 வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். சுமார் 2,37,000 வாக்காளர்கள் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் வாக்களிக்க ஏதுவாக 276 இடங்களில் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டன. வாக்குப்பதிவையொட்டி காலை 7 மணி முதல் எல்லாத்துக்குமே நான் ஒரு தேங்க்யூ சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் இன்ஜினியரிங்காக நான் ஒரு செகண்ட் சாய்ஸாக வச்சுருக்கேன். மை பிரைமரி ட்ரீம் இஸ் டு பிகம் அ ரிசர்ச்சர். 5வது இடத்தை அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஷஃபீக் ரஹ்மானும் 6வது இடத்தை கோவையைச் சேர்ந்த சிபின் ஆஷியும் பிடித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பவ்யாஸ்ரீ 7வது இடத்தையும், அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நவீனா 8வது இடத்தையும் பிடித்துள்ளனர். 9 மற்றும் 10வது இடங்களை தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அக்ஷயா மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த கார்த்திக் விஜய் ஆகியோரும் பிடித்துள்ளனர். ஒன்றிய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற ரயில் மறியல் போராட்டங்களில் ஏராளமான வழக்கறிஞர்கள் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையம் முன்பு வேலூர், குடியாத்தம், காட்பாடியில் நீதிமன்றங்களைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 3 குற்றவியல் சட்டங்களில் ஒன்றிய அரசு கொண்டு வந்த திருத்தங்களை உடனே திரும்பப் பெற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். தொடர்ந்து ரயில் மறியலில் ஈடுபட முயன்றவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு போராட்டத்தை கைவிடச் செய்தனர்.
போராட்டங்கள் மும்முனை சட்டங்களான சிஆர்பிசி, சிபிசி, ஐபிசி இந்த புதிய அமெண்ட்மெண்ட் சட்டங்களை நிறுத்தும் வரையில், தடை செய்யும் வரையில் மத்திய அரசையும் கண்டித்து இந்த மாபெரும் போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டம் ஓயாது. குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் புறப்பட்டுச் சென்று ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டனர். ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் சட்டங்களை பெயர் மாற்றியதையும் செய்யப்பட்ட திருத்தங்களையும் உடனே திரும்பப் பெற வலியுறுத்தினர். ஈரோட்டில் காளை மாடு சிலை அருகில் இருந்து ரயில் நிலையத்திற்கு ஊர்வலமாக சென்று வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 3 சட்டங்களை மாற்றி ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதத்தை திருத்தும் ஒன்றிய அரசின் முயற்சி அரசியல் அமைப்பிற்கு எதிரானது என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். எனவே தமிழ்நாடு அரசு தனக்கான சட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி 3 சட்டங்களையும் நிறுத்தி வைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். இங்க கொண்டு வந்திருக்கிற எந்த திருத்தமும் சட்டப்படி ஜனநாயகப்படி கொண்டு வரப்பட்டதல்ல என்று கேட்டால், வாஜ்பாய் தலைமையிலே ஒரு கமிட்டி அமைத்தார்கள். இந்த போலீஸ் ரிசர்ச் கமிட்டி என்று சொல்லக்கூடிய ஹோம் மினிஸ்ட்ரியுடைய கமிட்டி தான் இதை பிரயோகித்தது. அப்போது வழக்கறிஞர்கள் இல்லாமல், நீதிபதிகள் இல்லாமல், எம்பிக்கள் இல்லாமல் கூட்டப்பட்ட ஒரு 7 பேர் கொண்ட குழுதான் இந்த கோவிட்-19 போது கூடி இதை பிரயோகித்தார்கள். அப்போது நம்ம வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தோம். 2003ஆம் ஆண்டு பாராளுமன்றத்திலே 146 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு வெளியே இருந்த போதுதான் எந்த விவாதமும் இல்லாமல் இந்த 140 கோடி மக்களை பாதிக்கக்கூடிய முக்கியமான 3 சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சட்டத்தில் இருப்பதெல்லாம் அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது. திருவண்ணாமலையில் ஒன்றிய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் மன்னார்குடி திருப்பதி பாமினி ரயிலை மறித்து எதிர்ப்பு தெரிவித்தனர். இதேபோல் தேனியில் மதுரை போடி நாயக்கனூர் பயணிகள் ரயிலை மறித்து வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் ரயில் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டையில் ஒன்றிய அரசை கண்டித்து போலீசாரின் தடுப்புகளை தாண்டி ரயில் நிலையத்திற்குள் புகுந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற வழக்கறிஞர்களை போலீசார் கைது செய்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில் நிலையத்தின் தண்டவாளத்தில் அமர்ந்து புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக வழக்கறிஞர்கள் முழக்கங்களை எழுப்பினர். போலீசாரின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு 1/2 மணி நேரம் நீடித்த போராட்டம் கைவிடப்பட்டது. சிதம்பரத்தில் ரயில் நிலையத்திற்குள் நுழைய முயன்ற வழக்கறிஞர்களை காவல்துறையினர் தடுத்ததால் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆனி திருமஞ்சன விழாவை ஒட்டி கனகசபை மீது ஏறி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சிதம்பரம் நடராஜர் கோயிலின் கனகசபை மீது ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டாலும் ஆனி மற்றும் மார்கழி மாத உற்சவத்தின் போது அங்குள்ள தீட்சிதர்களால் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் ஆனி திருமஞ்சன தரிசன விழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வியாழக்கிழமையும் ஆனி திருமஞ்சன மகா தரிசனம் வெள்ளிக்கிழமையும் நடைபெறும். இந்நிலையில் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்ய அனுமதி மறுக்கப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் கனக சபையில் நின்று பக்தர்கள் தரிசனம் செய்ய எந்த தடையும் இல்லை என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். விதிமீறல்கள் இருந்தால் அறநிலையத்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் நீதிபதிகள் கூறினர். இதனையடுத்து 3 நாட்கள் நடைபெறும் ஆனி திருமஞ்சன விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் கனக சபையில் ஏறி நின்று சாமி தரிசனம் செய்தனர். கனக சபையில் நின்று பக்தர்கள் தரிசனம் செய்வதை கடலூர் மாவட்ட அறநிலையத்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். எப்போதுமே இந்த நிலை நீடிக்க வேண்டும் என பக்தர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலுடைய கனக சபை மீது ஏறி பக்தர்கள் வழிபடுவதற்கு உயர்நீதிமன்றமும் தமிழ்நாடு அரசினுடைய இந்து அறநிலையத்துறையும் இன்றைக்கு உத்தரவு பிறப்பித்து பக்தர்கள் வழிபடுவதற்கு பாதுகாப்பை வழங்கியிருக்கிறது. இது எங்களை போன்ற சமூக ஆர்வலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. தொடர்ந்து பக்தர்களுடைய தீட்சர்கள் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்.
தேர் திருவிழா காலங்களில் மட்டுமல்லாது மற்ற காலங்களிலும் பக்தர்களுக்கு ஏற்படுகிற இடையூறுகளை தமிழ்நாடு அரசு தலையிட்டு சீர் செய்து இந்த நகருடைய பெருமையை உலகறிய செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். சிதம்பரம் நடராஜா கோயிலில் இன்றைக்கி மாணிக்க வாசர் உற்சவம். அதனால் இன்றைக்கி எல்லாரும் சபை மேலே ஏறி சிறப்பாக தரிசனம் பண்ண மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றைக்கி இனி போல் என்றைக்கு இந்த தரிசனம் நான் பார்த்ததில்ல. இந்த கனகசபை மேலே ஏறி நல்லா பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு மிக மகிழ்ச்சியோடு வந்தோம். நடராஜருக்கு 36 முறை இப்போ 37வது முறையாக நாம் இங்கே தரிசனம் பண்ணியிருக்கோம். அங்கே கனகசபையில் மேலே எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு தேருக்கு முன்னாடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே சிறப்பான தரிசனம். அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. முன்னதாக சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கடந்த 2022 கனகசபை மீது ஏறி சாமி தரிசனம் செய்ய முயன்ற பட்டியலின பெண் ஜெயசீலா என்பவரை முற்றுகையிட்டு அவரை வழிபாடு செய்ய விடாமல் தீட்சிதர்கள் விரட்டியடித்தனர். இதைத் தொடர்ந்து கனகசபை மீது ஏறி வழிபடலாம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு அரசாணை வெளியிட்டது. அந்த அரசாணையை எதிர்த்து தீட்சிதர்கள் நீதிமன்றத்திற்கு சென்றனர். தீட்சிதர்களை எதிர்த்து தொடர் சட்ட போராட்டம் நடத்தி அனைத்து தரப்பு மக்களுக்கான உரிமையை அரசு உறுதி செய்தது குறிப்பிடத்தக்கது. தலித் என்பதால் ஒன்றிய அமைச்சர் பதவி மறுக்கப்பட்டதாக கர்நாடகாவைச் சேர்ந்த பாஜக எம்பி பரபரப்பு புகார் தெரிவித்திருக்கிறார். விஜயபுரத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய பாஜக எம்பி ரமேஷ் ஜிகன்ஜினாகி 7 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற பிறகும் தனக்கு ஒன்றிய அமைச்சரவையில் இடம் அளிக்கவில்லை என்று கூறினார். ஆனால் சில முறை ஜெயித்த உயர்சாதி எம்பிக்களுக்கு ஒன்றிய அமைச்சரவையில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக கூறி தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினார். தலித்துகளை பாஜக ஆதரிக்காதது ஏன், தனக்கு ஏன் கேபினெட் அமைச்சர் பதவி கொடுக்கப்படவில்லை என்று கேள்வி எழுப்பினார். தலித்துகளுக்கு எதிராக பாஜகவில் சேர வேண்டாம் என்று முன்பே தன்னிடம் பலர் கூறியதாகவும், எம்பியாக பதவியேற்ற பிறகு தொகுதி திரும்பிய போது பலரும் தன்னை விமர்சித்ததாகவும் குறிப்பிட்டார். ನಾವು ಮೊದಲೇ ಹೇಳಿದ್ದೆವು ನಿಮಗೆ ದಲಿತರು ವಿರೋಧಿಯಾದ ಈ ಪಕ್ಷ ಸೇರಬಾರ್ದು ಅನ್ನೋದು ಭಾಳ ಜನ ನಮ್ಮ ದಲಿತರು ನನ್ನ ಜೋಡಿ ವಾದ ಮಾಡಿದ್ರು. ಅದು ನನ್ನ ಸಲುವಾಗಿಲ್ಲ, ಜನರ ಒತ್ತಡ ಮಾತ್ರ ಆದ. ನೀವು ಯಾವುದೇ ಪರಿಸ್ಥಿತಿ ನೋಡಿರಿ, ಎಂಥ ಅನ್ಯಾಯನೋ ನ್ಯಾಯ ಹೇಳ್ರಿ. ಒಬ್ಬ ದಲಿತ ಮನುಷ್ಯ ಇಡೀ ಸೌತ್ ಇಂಡಿಯಾದಾಗ ದಕ್ಷಿಣ ಭಾರತದಲ್ಲಿ ನಾನು ಒಬ್ಬನೇ ಗೆದ್ದು ಬಂದವ. 7 ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬ ದಲಿತನಾಗಿ ಎಲ್ಲ ಅಪರ ಕಾಸ್ಟ್ನವ್ರು ಆದ್ರಪ್ಪ. ಅಂದರೆ ಇವರೇನು ಈ ದಲಿತರೇನು ಭಾರತೀಯ ಜನತಾ ಪಕ್ಷಕ್ಕೆ ಸಪೋರ್ಟೇ ಮಾಡಿಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ತುಂಬ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ನನಗಂತೂ ಮನಸ್ಸಿಗೆ ನೋವಾದಪ್ಪ. ಇಷ್ಟು ಮಾತ್ರ ಹೇಳಬಲ್ಲೆ. ரமேஷ் ஜிகாஜினகி சிக்கோடி தொகுதியில் 3 முறையும் பிஜப்பூர் தொகுதியில் 4 முறையும் தொடர்ந்து 7 முறை எம்பியாக பணியாற்றியுள்ளார். அவரது 40 வருட அரசியல் வாழ்க்கையில் அவர் ஒரு மக்களவைத் தேர்தலில் தோல்வியடைந்ததில்லை. 2024 தேர்தலில் கர்நாடகாவின் பிஜாப்பூர் தொகுதியில் ரமேஷ் ஜிகஜினகி 77,229 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மொத்தம் 6,72,781 வாக்குகள் பெற்றிருந்தார். இவரின் இந்த அதிருப்தி அம்மாநிலத்தில் சலசலப்பை உருவாக்கியுள்ளது. 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி, கொரோனா போன்ற அடுத்தடுத்த நிகழ்வுகளால் நாடு முழுவதும் அமைப்புசாரா தொழில் முறையில் கடந்த 7 ஆண்டுகளில் 11.3 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நிதி இழப்பும் 1.6 கோடி வேலை இழப்புகளும் ஏற்பட்டிருப்பதாக வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. 2016 நிதியாண்டு முதல் பல்வேறு நிகழ்வுகளின் விளைவாக இந்தியாவின் அமைப்புசாரா தொழில்துறைக்கு ஏற்பட்ட பொருளாதார இழப்பு மதிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி வரி விதிப்பு, கொரோனா போன்ற காரணங்களால் 2015, 2016 முதல் 2022, 2023 வரை இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4.3%, அதாவது 11.3 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக IRR எனப்படும் இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் நிறுவனத்தின் ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக 2015-16 மற்றும் 2022-23க்கு இடையே இந்தியாவில் சுமார் 63 லட்சம் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டதாகவும், இதன் எதிரொலியாக சுமார் 1,60 லட்சம் பேர் வேலை இழந்திருப்பதாகவும் அந்நிறுவனம் மதிப்பிட்டுள்ளது. கணக்கெடுப்பின்படி 2021-22 5.97 கோடியாக இருந்த விவசாயம் அல்லாத துறைகள் சார்ந்த தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2022-23 6.5 கோடியாக உயர்ந்துள்ளது. தொழிலாளர்களின் எண்ணிக்கை 9.79 கோடியிலிருந்து 10.96 கோடியாக அதிகரித்துள்ளது.
இருப்பினும் இது 2015-16 ஆண்டில் இத்துறையில் பணியாற்றிய 11.13 கோடி பேரை விட குறைவாகும். 2015-16 ஆண்டு உற்பத்தி துறையில் 3 கோடியே 60 லட்சமாக இருந்த வேலைகள் 2022-23 3 கோடியே 6 லட்சமாக குறைந்ததே இதற்கு முக்கிய காரணம் என்கிறது இந்தியா ரேட்டிங்ஸ் நிறுவனம். யூரோ கோப்பை கால்பந்து தொடரில் அரையிறுதியில் பிரான்ஸை வீழ்த்தி ஸ்பெயின் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. முனிச் மைதானத்தில் நடைபெற்ற முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயின் அணிகள் பலப்பரட்சி நடத்தின. போட்டி தொடங்கிய 8வது நிமிடத்தில் பிரான்ஸ் அணி கோல் அடித்து அசத்தியது. இதற்கு பதிலடியாக 21வது நிமிடத்தில் ஸ்பெயின் அணியைச் சேர்ந்த 16 வயதே ஆன வீரர் எமல் கோல் அடித்து அசத்தினார். சர்வதேச போட்டியில் மிக குறைந்த வயதில் கோல் அடித்த வீரர் என்ற சாதனையையும் இவர் படைத்தார். தொடர்ந்து 25வது நிமிடத்தில் மற்றொரு கோல் அடிக்க 2-1 என்று ஸ்பெயின் முன்னிலை பெற்றது. தொடர்ந்து பிரான்ஸ் வீரர்கள் கோல் அடிக்க மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியில் முடிந்ததால் முடிவில் ஸ்பெயின் வெற்றி பெற்று அசத்தியது. இதனிடையே இன்று நள்ளிரவு 2வது அரையிறுதியில் இங்கிலாந்து நெதர்லாந்து அணிகள் பலப்பரட்சி நடத்தவுள்ளன. இதில் வெற்றி பெறும் அணியுடன் சாம்பியன் கோப்பைக்கான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் மோத உள்ளது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் பதவிக்கு ஜெய்ஷா போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐசிசியின் புதிய தலைவருக்கான தேர்தல் வரும் நவம்பர் மாதம் நடைபெற உள்ளது. இப்பொறுப்பில் கடந்த 4 ஆண்டுகளாக நியூசிலாந்தைச் சேர்ந்த கிரேக் பார்க்லே இருந்து வரும் நிலையில் புதிய தலைவருக்கான தேர்தலில் இந்திய கிரிக்கெட் வாரிய செயலாளராக இருக்கும் ஜெய்ஷா போட்டியிட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கொழும்பில் வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள ஆண்டு குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்படும் என தெரிகிறது. ஜெய்ஷா ஐசிசி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் பட்சத்தில் அவர் எதிர்ப்பாளரின்றி தேர்ந்தெடுக்கப்படுவார். அத்துடன் ஐசிசி தலைவராக அடுத்த 3 ஆண்டுகள் நீடித்து வரும் 2028ஆம் ஆண்டு பிசிசிஐ தலைவராக வருவதற்கான வாய்ப்பும் அதிகம் உள்ளது. யுபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பார்வை மாற்றுத்திறனாளிகளை 16 ஆண்டுகளாகியும் பணி நியமனம் செய்யாத ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. 2008ஆம் ஆண்டு குடிமைப் பணி தேர்வில் 100% பார்வை குறைபாடு உள்ள பங்கஜ் ஸ்ரீவஸ்தவா உள்ளிட்ட 11 பேர் தேர்ச்சி பெற்றிருந்தனர். மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு சட்டத்தின் கீழ் சம்பந்தப்பட்ட துறைகளில் காலி பணியிடங்கள் இருந்தும் இதுவரை ஒன்றிய அரசு இவர்களுக்கு பணி வழங்கவில்லை. இதனை எதிர்த்து பாதிக்கப்பட்ட பங்கஜ் ஸ்ரீவஸ்தவா உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு 2 நீதிபதிகள் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மாற்றுத்திறனாளிகளுக்கான காலியிடங்கள் இருந்தும் அதற்கான இடஒதுக்கீட்டின் கீழ் 11 பேருக்கு பணி வழங்காதது ஏன் என்று ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஸ்ரீவஸ்தவா உள்ளிட்ட 11 பேரையும் 3 மாதங்களில் பணி அமர்த்தவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.